ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மீலா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து மாதுளப்பழ ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மாதுளப்பழம் வந்து எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்க பாருங்கள். இப்போ வந்து இப்போ குட்டி மரம் தான், ஆனால் நிறைய இந்த டைம் தான் பூ வச்சுருக்கு, பழம் வச்சுருக்கு. எப்பவுமே 2-3 தான் இருக்குது, இந்த டைம் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கு. நாங்கள் மாதுளப்பழத்துக்குன்னு தனியாக உரம்லாம் வைக்கிறது கிடையாது. முட்டை இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டையில் ஓடை வந்து மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் அடித்து அதான் போடுவோம். வீக்லி ஒன்ஸ் போடுவோம். அதனால் இந்த டைம் வந்து நிறையவே பூ வச்சுருக்கு, நிறையவே காய் வச்சுருக்கு, கொத்து கொத்தாக இருக்குது. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த உரமும் நாங்கள் இது வரைக்கும் சேர்த்தது இல்லை. ஏன்னா தான் எங்களுக்கு காய் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாகவே இருக்காது. சின்னதுலேயே நல்லா ரெட்டாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே உண்டு. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்லுறேன். நார் சத்து நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடலில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பெண்களுக்கு முக்கியமாக வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. இது சாப்பிட்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து இது மாதுளப்பழத்துக்கு வந்து மாதுளப்பழம்னு பேர் சொல்லுவாங்க. ஆனால் வெளிநாட்டுக்குலாம் சைனீஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. பழங்களிலே சிறந்த பழம் மாதுளப்பழம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 120 வகையான மாதுளப்பழ வகை உண்டு. நமக்கு வந்து இது எத்தனை வகைன்னு தெரியல. மாதுளப்பழம் சாப்பிட்றதால வைட்டமின் சத்து அதிகமே உண்டு. CA போலிக் அமிலம் உண்டு. நெக்ஸ்ட்டு இரும்பு சத்து, பொட்டாசியம், மேக்சியம் போன்ற புரத சத்துக்கள் அதிகமாக உண்டு. அதனால் மாதுளப்பழம் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் சாப்பிட்றதால அது வந்து எல்லிக் அமிலம் என்று ஒரு அமிலம் உண்டு. அது வந்து நம்ம சூரியன்லேருந்து நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின்னில் வந்து கருப்பு வந்து தன்னாலே அது ரிமூவ் பண்ணும். அது இல்லாமல் புற்றுநோய்க்கு ரொம்பவே நல்லது. அதனால் மாதுளப்பழம் நல்லாவே சாப்பிடுங்க. சாப்பிட முடியல ஜூஸ் ஆகிட்டு குடிங்க. வீக்லி ஒன்ஸில் 2 days ஒன்ஸ் அப்படியாட்டு. மாதுளம்பழம் சாப்பிட்றது வந்து ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி வேறு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாலும் அதிகாலையில் வந்து மார்னிங் வந்து ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி டேயே உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராகவே இருக்கும். இவ்வளோ சொல்கிறேம்மா மாதுளப்பழம் அது எப்போ தான் சாப்பிடணும்னு கேட்கிங்களா? சொல்லுறேன் கேளுங்க. மாதுளப்பழம் வந்து அதிகாலையில் சாப்பிட்றதா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் வந்து மார்னிங் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அன்றைக்கி டேவே ரொம்ப பவர்ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் ரொம்பவே சாப்பிடுங்க. மாதுளம்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொன்னேன். மாதுளம்பழம் இப்போ சாப்பிட பிடிக்கல, ஜூஸ் குடிங்க. வீக்லி ஒன்ஸில் 2 days ஒன்ஸ் வந்து குடிங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டு செடியில் இவ்வளோ மாதுளப்பழம் காய்ச்சிச்சு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவ்வளோ மாதுளப்பழம் எங்களுக்கு கிடச்சிச்சு. செடியில் உள்ள மாதுளப்பழம் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பறிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் சின்ன இடம் இருந்தாலும் மாதுளம்பழம் வேறு என்னென்ன செடினாலும் வச்சு வளங்க. செடி வளர்க்க இடையில அப்படின்னா சின்ன தொட்டிலியாட்டு வளங்க. நம்மளை சுற்றி வந்து க்ரீனிஸாக இருக்கும்போது நல்லாவே குட் வைஸாக இருக்கும். நல்லா நெகட்டிவிட்டிலாம் போய் நல்லா பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீனிஸாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்டபுளாக இருக்கும். அன்றைக்கி எங்கள் செடியிலேருந்து மாதுளம்பழம் ஒரு 1/2 கிலோ போல் நான் பறித்தேன். ஆனால் இன்னும் நிறைய பூக்காயெல்லாம் இருக்குது, பிஞ்சியாக இருக்குது. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிலா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.